வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பங்டன் ட்ரீம் டைரிஸ். நான் உங்கள் டஸ்கிரோஸ். இன்றைக்கி நம்ம சுகாவோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ட்ரீம்குள்ளே போயிடலாமா? அதுக்கு முன்னாடி ஹெட்செட் மஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. அடிக்ட் ஆகாதீங்க. வாங்க ட்ரீம்குள்ளே போகலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் வேலை செஞ்சிட்ருக்கீங்க. அப்போ உங்கள் ஃபோன் ரிங் ஆகுது. ஹலோ, நான் ஜே பேசுகிறேன்டி. ஜே, நல்லா இருக்கியா? ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு கால் பண்ணியிருக்க. என்ன மேடம், என்ன விஷயம்? அது சும்மா தாண்டி உன்கிட்ட பேசலான்னு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டி. நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன். நீ நிஜமாலுமே நல்லா இருக்கியாடி? நான் நல்லா இருக்கேன்டி. ஏன், என்னாச்சு? இல்லை, மியாவோட டெத்துக்கு அப்புறம் நாங்கள்லாம் அஃபெக்ட் ஆனதை விட நீ அஃபெக்ட் ஆனதான் அதிகம். அதான் நான் நல்லா இருக்கேன்டி. எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கேன். வயன், சுகா உன்னை ஏற்றுக்கிட்டாரா? ஏற்றுக்கிட்டாரடி. இப்போது இந்த வேர்ல்டுலேயே நானும் சுகாவும் தான் பெஸ்ட்டு பேர். நான் அப்புறம் கூப்பிட்றேன் ஜி. வயன், ஒரு நிமிஷம். அப்போது சுகா ஸ்டில் உன்னை ஏற்றுக்கலையா? வயன், ஏதாவது சொல்லு. அவருக்கு என்கிட்ட ஏதாவது பிடிக்கலன்னு வச்சுக்கோவேன், அதை மாற்றிடலாம். ஆனால் அவருக்கு என்னையே பிடிக்கலடி. எனக்கு கண்டாலே எரிஞ்செறிஞ்சு விழுறாரு. அவ இறந்ததுக்கு நான் தான் காரணம்னு சொல்கிறாரு. நானே என் ஃப்ரெண்டை கொல்லுவேனாடி. அவ பாட்டுக்கு போயிட்டான் என்ன நரகத்தில் தள்ளிட்டு. தினம் தினம் என்னால் பேச்சை வாங்க முடியலடி. அவ புருஷன் வேற ஒருத்தி நினப்புல இருக்காங்கிறதே அவளுக்கு பெரிய கஷ்டம்டி. இதில் என் புருஷன் நான் தான் அவளை கொன்னுட்டேன், நான் தான் அவன் லவ் பண்ண பொண்ணை கொன்னுட்டேன்னு என்கிட்டயே சொல்லிட்டு இருக்கான். நான் அப்படி பண்ணுவேனா ஓயன்? அவங்க 2 பேரும் லவ் பண்ண காலத்தில் அவங்க 2 பேரும் சேரணும்னு நினச்சதே நான் தான் ஓயன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவள் உடம்ப முடியாமல் தாண்டி இறந்து போனான். நான் என்னடி பண்ணேன்? நான் தான் ஏதாவது பண்ணியிருப்பேன், நான் தான் அவளை கொன்றிருப்பேன்னு சொல்கிறான். எனக்கு அவன் மேலே ஆசை இருந்துச்சான். அந்த ஆசையில் தான் நான் அவளை கொண்டுட்டேன்னா. நாங்கள் 2 பேரும் ஒரே ரூமில் வேறு இருக்கோமா. அது இன்னும் கொடூரமாக இருக்கு வயன். அவன் என்னை பார்க்கும் போதெல்லாம் மூஞ்சியை சொல்லிப்பான் பார்த்தியா, அப்படி ஒரு மாதிரி. அதெல்லாம் நரக வேதனைச்சே. வயன், சரி ஓகே, ஃபீல் பண்ணாத. நான் வேணா சுகா கிட்ட பேசவா? எல்லாரும் சொல்லியே சுகா கேட்கல, நீ சொல்லி கேட்டுருவாரா? ஏதோ என் புலம்பலை கேட்குறக்கு யாரோ ஒருத்தர் கால் பண்ணாங்கன்னு நினச்சி நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன். அப்படின்னு நீங்களும் ஃபோனை கட் பண்ணிவிட்டு வச்சிடுறீங்க. இதுதான் என் வாழ்க்கை. விரும்பிலாம் கல்யாணம் பண்ணிக்கல, வீட்டில் இருக்கவங்களால கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என் ஃப்ரெண்டும் என் மாமா பையனும் லவ் பண்ணாங்க. ஆக்சுவலி நான் அதுக்கு தடையெல்லாம் இல்லை. அவங்க 2 பேரும் நல்லா இருக்கட்டும்னு நினச்சதும் நான் தான். இப்போ அதனால் கஷ்டப்படுறதும் நான் தான். என்னால் சுகாவுக்கு புரிய வைக்கவும் முடியல, அவளை திருப்பி உயிரோடு கூட்டிகிட்டு வரவும் முடியல. இதே நரகத்தில் அப்படியே நான் வாழ்ந்துட்டுருக்கேன். என்னால் முடியல. இதெல்லாம் எப்போ முடியும்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு நாள் மாறும். அது எந்த நாள் தான் எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. ஏதோ ஒரு நம்பிக்கையில் என் வாழ்க்கை அப்படியே போயிட்டுருக்கு. அந்த டைமுக்கு அப்போ சுகா உள்ள வராரு. என்னங்க, இன்னைக்கு நேரத்துலேயே ஒர்க் முடிஞ்சிருச்சா என்ன? ஏதாவது டீ காஃபி கொண்டு வரவா? ஏதாவது சொல்லுங்க. ஏன், எனக்கு வசத்தை கலக்கி வச்சிருக்கியா என்ன? என்னங்க பேசுறீங்க? என்னால் உன்னை நம்பவே முடியலடி. கூடவே இருக்க ஃப்ரெண்டையே அநியாயமாக கொள்றியே. என்ன கொள்றதுக்கு உனக்கு எவ்வளோ நேரம் ஆகிடும்? அதனால தான் நான் ஸ்டார்டிங்லேருந்தே அப்படியே உன்கிட்ட ரொம்ப தெளிவாக இருக்கேன். எங்கேயாவது தூங்கும்போது கல்லெடுத்து போட்டு கொன்றுவியோன்ற பயத்தில் நான் சரியாக தூங்குறது கூட கிடையாது. நீ கொடுக்குற டீயை நான் குடிப்பேனா? சுகா, என் பேரெல்லாம் சொல்லி கூப்பிடாத. அசிங்கமாக இருக்கு, அருவருப்பாக இருக்கு உன் வாயால் என் பேரை கேட்குறதுக்கு. ஐம் சாரி சுகா. எதுக்கு சாரி? எதுவுமே பண்ணாமல் எதுக்கு சாரி? ஓ, நீ விட்டு கொடுக்குற, நான் வெறுத்து பேசுகிறேன் இல்லை?
எல்லா தப்பையும் நீ பண்ணிட்டு இப்படி ஒரு ட்ராமா நடிக்கிறல்ல, அதனாலே சொல்றாங்கடி, அந்த பிள்ளை பாவம் இவனைய கட்டிட்டு கஷ்டப்படுதுன்னு. எல்லாமே நீ தானடி பண்ண. அவளை நீ தானடி கொன்ன. இப்ப பாரு, நான் கெட்டவன் ஆயிட்டேன். நான் வில்லன்றி, நீ ஹீரோயின். சூப்பர் சூப்பர், பர்ஃபெக்டா செம்மையா ட்ராமா கிரியேட் பண்ணிருக்க. சுகா அப்படிலாம் இல்ல. என் பேரை சொல்லாதன்னு சொன்னேன். அருவருப்பா இருக்கு. நான் இதுக்கு மேல பச்சையாலாம் சொல்லிடுவேன். என் பேரை சொல்லாத. எனக்கு பிடிக்கல, எனக்கு வெறியாவது உன் வாயில என் பேரை கேட்டா. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், உன் அத்தாக்காரி ஃபோன் பண்ணியிருந்தா. இங்க வரலாமா? எதுக்கு ஆவுன்னா இங்க வந்துட்டு? அவங்களுக்கு வேற வேலையே இல்லையா? அவங்களுக்குன்னு வீடு இருக்குல்ல, அங்கேயே இருக்க வேண்டியதானே. மாசமானா இங்க வந்துடுறது. சுகா, அவங்க என் அம்மா. உன் அம்மா தான், அறிவில்லல்ல உன்ன மாதிரியே. அடுத்தவங்க வாழ்க்கைக்குள்ள தேவையே இல்லாம வரக்கூடாதுன்ற அறிவு உனக்கும் இல்ல, உங்க அம்மாவுக்கும் இல்ல. சுகா, இங்க பாருங்க, என்ன பேசுங்க, ஓகே. என் அம்மாவை எதுக்கு பேசுறீங்க? ஓ அம்மாவா? ஐயோ, அவங்க தாண்டி ஸ்கெட்சு போட்டு பிளான் பண்ணி என்னைய உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது. நான் அவ்வளோ சொல்றேன் வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு. அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி என்னையும் உன்னையும் கல்யாணம் பண்ணி வச்சு. ம், எல்லாம் ஓன் பிளான் தானே. ஒருவேளை குடும்பமா உட்காந்து பிளான் பண்ணுவீங்களோ? ஆ சுகா, ஓ சொல்லாத, எரிச்சலா வருதுன்னு சொல்லிட்டேன். என்னங்க இங்க பாருங்க, நானும் ஒன்றும் உங்களை விரும்பிலாம் கல்யாணம் பண்ணிக்கல. என் ஃபேமிலியில் இருக்கவங்க சொல்லி தான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதானே உன்னோட பிளானு? நீயா கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னோட பிளான் எனக்கு தெரிஞ்சிடும். இப்படி வாலண்டியராக ஃபேமிலிலாம் தூண்டி விட்டு நினச்சதை நடத்திட்டல. ஆனால் இங்கே பாரு வயன், என்னோட ஃபிங்கர் டிப்பு கூட உன் மேலே படாது. ம், தினம் தினம் இதே மாதிரி நீ நரக வேதனையில் வாழ்ந்துட்டே இருக்கணும். இவ்வளோ கஷ்டம் கொடுக்கறதுக்கு நீங்கள் பேசாமல் டிவோர்ஸ் கொடுத்துடலாம்ல சுகா. கொடுத்துடலாம் தான், நீ நிம்மதியாக இருந்துடுவியே. இருக்கக்கூடாதே. அன்னைக்கு நீ சொல்லியிருக்கலாம்ல, தாலி கட்டும்போது கல்யாணத்தை நிறுத்துவாயன்னு நான் சொன்னனா இல்லையா? என்ன பண்ண? சைலண்ட்டாக அப்படியே கப்பு சிப்புன்னு உட்காந்துக்கிற. சுகா, உனக்கு என் மேலே ஆசை தானே, என்னை அடைய தானே இவ்வளவும் பண்ண. சுகா, என்ன சுகா பேசுறீங்க? என்ன சுகா பேசுறீங்க? உனா வந்துரும் கண்ணீர். இப்படி எங்கேயாவது ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கியா? யாராவது பேசும்போது அப்படியே ஒழிஞ்சிட்டே இருக்கணும்னு எப்பவுமே ஸ்டோர்லயே இருக்குமா கண்ணீர்? சுகா, இங்க பாருங்க, நீங்க ரொம்ப நல்லவருன்னு தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நான் கெட்டவன் தான், ஆனா உனக்கு தலையில் இதுதான் எழுதியிருக்கு. நான் உன் புருஷன்டி, நான் என்ன வேணா பேசுவேன், நீ கேட்டுதான் ஆகணும். ஆனா புருஷன்ற அட்வான்டேஜை எடுத்துக்கவே கூடாது. நான் மட்டும்தான் பேசுவேன் பேசுவேன், சரியா? மற்றபடிலாம் இல்லை. நீங்க எனக்குன்னு எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தயவு செஞ்சு இப்படி பேசாதீங்க. ஷோ, நான் பேசுறதே உனக்கு பெயினா இருக்கா? ஆ நான் பேசுறதே உனக்கு பெயினா இருக்கான்னு கேட்குறேன். என் ஆளை கொண்டுட்ட, ஃபோர்ஸ் பண்ணி என்னை கல்யாணம் பண்ணிட்ட. இப்போ தனி வீடு ஜம்முன்னு இருக்க. காலையில் நான் வேலைக்கு போனால் சாயங்காலம் வரைக்கும் நீ என்ன பண்ணுறன்னு எனக்கு தெரியாது. என்ன பண்ணுவ? சுகா, பார்த்து பேசுங்க சுகா. ஷோ, வந்துடுச்சா கண்ணீர்? வந்துடுச்சா? இதே வேலையாக போச்சு. அப்பா பாரு, அழுதே சளி. சனி, அவன் மூஞ்சியை பார்த்தாலே இருக்கிற பசிலாம் போயிடும் போல அப்படின்னு சுகாவும் அவரோட ரூம்குள்ளே போகிறாரு. நீங்கள் அங்கவே நின்று அழுதுட்டு இருக்கீங்க. இப்போ சுகா வேற ட்ரெஸ் மாற்றிட்டு வெளியே வராரு. எங்கே போகிறீங்க? நான் அட்லீஸ்ட் அவரோட கிரேவியார்டையாவது போய் பார்த்துட்டு வரேன். சுகா, இங்கே பாருங்க சுகா. ஏய் நிறுத்து, சும்மா இந்த நீலி கண்ணீர் வடிக்கிறவெல்லாம் வச்சுக்காத. ஒரே ஒரு நிமிஷம், நான் சொல்கிறது கேட்குறீங்களா? என்னடி சொல்லு. எனக்கு நீங்கள் ஒய்ஃப்னு ஒரு அங்கீகாரம் கொடுக்க வேண்டாம். அட்லீஸ்ட் ஒரு பொண்ணாக நடத்துங்க ப்ளீஸ். தினம் தினம் சாகிற மாதிரி இருக்கு சுகா. அப்படியா? அப்போ ஒரேடியாக செத்துருடி, பெயின் கம்மியாக இருக்கும். சுகா. சுகா எதுவுமே சொல்லாம அங்கேருந்து போறாரு. நீங்க சுகாவையே பார்த்துட்டு இருக்கீங்க. இப்ப சுகாவும் அந்த கிரேவியார்ட் முன்னாடி தான் இருக்கான். ஐம் சாரிடி, என்னால் உன்னை காப்பாற்ற முடியலல்ல. நான் அப்போவே சொன்னேன்,
தேவையில்லாத சேர்க்க வேண்டான்னு. அவ என் ரிலேட்டிவா இருந்தாலும் எனக்கு அவளை பத்தி தெரியும்டி. அவ உன்ன மாதிரி இல்லடி. ஐம் சாரிடி. நான் உன்னை மிஸ் பண்ணிட்டேன். ஐம் சாரி. நெக்ஸ்ட் ஜென்மத்தில் திருப்பி உன்னை கல்யாணம் பண்ணிட்டு உன்னோட வாழணும்னு ஆசையாக இருக்கு. சுகா டியர்ஸோட அங்கேருந்து எந்திரிச்சு வரா. அப்போ ஜே அங்கே வரா. ஐயோ, இது வர வந்துடுச்சா? இது அட்வைஸ் மேலே அட்வைஸ் போலியும். டக்குன்னு கிளம்பிடு சுகா அப்படின்னு அவன் டக்குன்னு காருக்கு போகிறான். ஜே காருக்கு முன்னாடி வந்து நிற்கிறா. ஒரு நிமிஷம் இறங்குங்க சுகா. சுகாவும் அந்த காரை விட்டு இறங்கி வரான். என்ன என்ன இப்போ உனக்கு பிரச்சனை? நான் வயனை ஏற்றுக்கணுமா? முடியாது. இப்போ அட்வைஸ் பண்ண போறியா? நான் கேட்குற நிலமையில இல்லை. கிளம்பு. நான் அட்வைஸ் பண்ணுறக்கோ இல்லை வயனை பற்றி பேசவோ வரல. நான் என் லைஃப்பை பற்றி பேச வந்தேன். உன் லைஃப்பை பற்றி என்கிட்ட என்ன பேச போகிற? அது இங்கே வேண்டாமே. உன்கிட்டலாம் பேசுறதுக்கு எனக்கு ஒன்றுமே கிடையாது. ஒரே ஒரு 5 minutes ப்ளீஸ். சரி, ஓகே, ஏறு. ஜேவும் சுகாவோட காரில் போய் ஏறிக்கிறா. அப்படியே சொல்லு. எல்லாம் உட்காந்து பொறுமையாக பேசணும். பொறுமையாக பேசணுமா? சுகாவும் ஒரு கேஃபிடேரியா முன்னாடி நிறுத்துறான். வாங்க சுகா, உட்காருங்க. சுகா, உங்கள் ஃப்ரெண்டு ஜியோப் இருக்காருல்ல? ஆமாம், அவனுக்கு என்ன? அது உங்களுக்கு தெரியும் தானே சுகா. நானும் ஆரமும் லவ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் ஆரம்க்கு வேற ஒரு பொண்ணோட கல்யாணம் ஆயிடுச்சு. நான் இப்படியே தனியாக இருந்தால் கஷ்டப்படுவேன்னு என் ஃபேமிலி ஜியோப்பை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அப்படின்னு ஜியோப்பை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க அப்படின்னு தெரியும். இப்போ அதுக்கு என்ன? அது எனக்கு ஒரே டவுட்டாக இருக்குது சுகா. ஒருவேளை இந்த ஜியோப் தான் ஆரமோட வீட்டில் இருக்க எல்லாரோட மனசையும் கன்வின்ஸ் பண்ணி, ஆரமோட மனசை கன்வின்ஸ் பண்ணி அவனை வேற ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவன் வீட்லேயும் கன்வின்ஸ் பண்ணி என்னை கல்யாணம் பண்ணியிருப்பானோன்னு. என்னை அடையிறதுக்காக ஏதாவது இருக்குமோ என்ன? என்ன? ஆமாம் சுகா, எனக்கு இந்த இது ஓடிட்டே இருக்கு. என்னால் அவனோட சேர்ந்து வாழவும் முடியல, அதே சமயம் டிவோர்ஸும் கொடுக்க முடியல. இப்போ சொல்லுங்க சுகா, தப்பு ஜியோப் தானே பண்ணியிருக்கான். நீ என்ன பைத்தியமா? ஆரம் உன்னை விட்டுட்டு போயிட்டான். அவன் போனதுக்கப்புறம் நீ எங்கேயோ நாசமாக போயிடுவியோன்னு உன் ஃபேமிலி பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதான் ஜியோப். ஜியோப் மாதிரி ஒரு பையன் கிடைச்சதுக்கெல்லாம் நீ கொடுத்து வச்சிருக்கணும். அவன் ஒவ்வொரு செகண்டும் உனக்காக கேர் பண்ணிட்டு உனக்காக வாழ்ந்துட்டு இருக்கான். பெரிய இவளாட்டம் அவன் தான் பிளான் பண்ணி பண்ணிட்டான்னு சொல்ற. இங்க பாரு, நீ கிடைக்க அவன் லக்கி இல்லை, அவன் கிடைக்க தான் நீ லக்கி. எக்ஸாக்ட்லி சுகா. நீங்க கிடைச்சதுனால வயன் லக்கி இல்லை, வயன் கிடைச்சதுனால நீங்க தான் லக்கி. அப்படின்னு ஜெய் எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பி போறா. சுகா அங்கேயே அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்போ தப்பு ஏன் மேலதானா? ஆனா வயன் வேணான்னு சொல்லியிருக்கணும்ல. எனக்கும் தான் ஒரு சான்ஸ் இருந்துச்சு வேண்டான்னு சொல்ல. சுகா அங்கிருந்து கிளம்பி உங்க வீட்டுக்கு தான் வரா. வீட்டை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இவ என்ன பண்ணிட்டு இருக்கா? வயன், வயன், வயன். சுகாவும் ரூம் டோரை வந்து நாக் பண்ண ஸ்டார்ட் பண்றான். வயன், வயன் டோர் ஓப்பன் பண்ணு. வயன், வயன், வயன் டோர் ஓப்பன் பண்ணு. வயன், வயன் டோர் ஓப்பன் பண்ணு. வயன், நீங்க டோர் ஓப்பன் பண்றீங்க. என்னடி பண்ணிட்டு இருந்த? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்த. தலை வலிக்குது, காஃபி டீ ஏதாவது போட்டு கொடு. ம். நீங்களும் காஃபி போட்டு சுகா கையில் கொடுக்குறீங்க. இந்தாங்க. எனக்கு ஒரு நிமிஷம் உட்காரு. என்னங்க? ஒரு நிமிஷம் உட்காருடி. சொல்லுங்க. அது நான் நான் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் ட்ரிப் விஷயமா எல்லை வரைக்கும் போகிறேன். சரி, ஓகேங்க. நாளைக்கு ஈவினிங்காக கிளம்புறேன். சரிங்க. அது 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 வந்து சாரி வயன். ஆ,
சாரி. நான் உன்னை நிறையா ஹர்ட் பண்ணியிருக்கேன் போல. எனக்கே ரொம்ப லேட்டாக தான் புரிஞ்சிச்சு. எனக்குள்ளே இருந்த பெயின் அந்த மாதிரிடி. என்னால் இன்னும் அதை விட்டு வெளியே வர முடியல. அதுக்குள்ளே உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கவும் எனக்கு இன்னும் வெறி கிளம்பிடுச்சு. நான் அவ்வளோ சொல்லியும் நீ அந்த கல்யாணத்தில் எதுவும் பேசாமல் இருந்தப்போ பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. எல்லா வெறியும் கொண்டு வந்து உன் மேலே கொட்டிட்டேன். சாரி. இப்போ எதுக்கு அழுகுற? ஒன்றும் இல்லை. அப்புறம் இன்னொரு விஷயம், நாளைக்கு எல்லை நானும் ஜின்னும் போகிறதா இருந்துச்சு. ஆனால் அவன் திடீர்னு வரலன்ட்டான். ஒரு டிக்கெட் ஃப்ரீயாக இருக்கு, உனக்கு வேணும்னா நீ வரலாம். என்னையா கேட்குறீங்க? உன்னை தான் கேட்குறேன். உனக்கு இஷ்டம் இல்லைன்னா வர வேண்டாம். உனக்கு ஓகேனா நீ கிளம்பி வா. நான் போயிட்டு அப்போ பேக் பண்ணவா? என்னோடதையும் சேர்த்து பேக் பண்ணிவிடு. ஆ சரிங்க. நீங்களும் எல்லா ட்ரெஸ்ஸையும் பேக் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ சுகா என்னடா பண்ணிட்டு இருக்க? ஷோ, வயன் தப்பு பண்ணல. அவளுக்கு தண்டனை கொடுக்கறது வேஸ்ட்டு. அவகிட்ட சாரி மட்டும்தான் சொல்கிறதா இருந்த. இதுக்கு பேக்கு மாதிரி இப்போ அவளெல்லாம் எல்லைக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. அதுவும் அவளுக்கு புக் பண்ண டிக்கெட்டு ஜின்னுக்கு புக் பண்ணது அவன் வரலான்ட்டான். ஐயோ, எங்கேருந்து சுகா நீ இப்பெல்லாம் பேசி பழகுன? நெக்ஸ்ட் டே ஈவினிங்கும் ஆகுது. இப்போ நீங்களும் சுகாவும் ஏர்போர்ட்டில் நின்றுட்டுருக்கீங்க. என்னங்க? என்ன? அது எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும். எனக்கு எங்கே இருக்குன்னு தெரியாது. இங்கே வா, ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்ட் சைட். ஆ சரி, ஓகே. நீங்களும் அங்கே போக போகிறீங்க. அப்போ அங்கே 2 பசங்க. டேய் அங்கே பாடுறா, செம்ம ஃபிகர் ஒன்று. ஐயோ வாடா, இன்னைக்கு நமக்கு தான் எழுதி வச்சிருக்கு போல அப்படின்னு 2 பசங்க உங்கள் பின்னாடி வராங்க. சுகா டக்குன்னு ஓடி வந்து உங்கள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணிக்கிறான். என்னங்க? வா, நான் வெளியவே நிற்கிறேன், போயிட்டு வா. அண்ணா, வெளியே தானே நிற்கிறேன், போயிட்டு வா. நீங்களும் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வெளியே வரீங்க. சுகா உங்களுக்காக வெளியவே நிற்கிறான். என்னங்க ஆச்சு? ஒன்றும் இல்லை, வா. இப்போ நீங்களும் சுகாவும் உங்கள் சீட்டில் போய் உட்காந்துருப்பீங்க. அப்போ உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருந்து, டேய் சுகா, ஜின் நீ இங்கே என்ன பண்ணுற? நான் அந்த பிஸ்னஸ் மீட்டிங்காக போகிறேன். நீ ஒய்ஃபோட ஹனிமூனா? அது அது நீ வரன்னு ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? டேய் நீ வருவேன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. வருவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். 2 பேருக்கும் சேர்ந்து டிக்கெட் புக் பண்ணியிருக்கலாம்ல. அது அது ஒய்ஃபோட வரணும்னு நினச்சிருக்க. சரி பரவாயில்ல, என்ஜாய் பண்ணு, நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஜென்னும் திரும்பிக்கிறான். எங்கே இருந்தால் வருவானே தெரில, எனக்குன்னே வச்சான் பராப்பு. அது டிக்கெட் புக் பண்ணது வீக்கு, ஜென்னுக்கு இல்லை, நேம் மாற்றி சொல்லியிருக்கேன். ஓகேங்க, நான் எதுவுமே சொல்லலை. சரி. சுகாவும் டேர்ன் பண்ணிக்கிறான். உங்கள் சீக்ஸ் எல்லாம் அப்படியே ரெட் கலராக ஆயிடுச்சு. நம்மளை கூட்டிகிட்டு போக தான் அவர் எப்படி போய் சொன்னாரா? இப்போ நீங்கள் எல்லையில் போய் ரீச் ஆகுறீங்க. என்னங்க? என்னாச்சு? ஒரு மாதிரி இருக்குங்க தலை. என்னடி ஆச்சு? இங்கே பாரு. கண்ணெல்லாம் இருட்டு கட்டிட்டு வருதுங்க. இங்கே பாரு வயன், வயன், நீங்கள் அப்படியே மயக்கம் போட்டு சுகா மேலேயே விழுகிறீங்க. ஷோ, என்னடா ஃபர்ஸ்ட் டைமா ஒய்ஃபு? அவள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஏரோப்ளைன்லேயே வரா, அதனாலயா தான் இருக்கும். தூக்கிட்டு வா, வெளியே போய் கிளினிக்கில் காட்டலாம். தூக்கிட்டு வரணுமா? ஆமாம், பின்ன அப்படியே விட்டுட்டு வர போறியா என்ன? அது சரி, ஓகே. சுகாவும் இப்போ உங்களை லிஃப்ட் பண்ணிக்கிறான்.
ஜென் உங்க 2 கையும் பிடிச்சு சுகாவோட நெக்கை ஹோல்ட் பண்ண மாதிரி வைக்கிறான். டேய் எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? டேய் தூங்கிட்டே வந்தா தலை எங்கேயாவது இடிச்சுக்குண்டா அதான். ம் இப்பதான் சுகா உங்க ஃபேஸை ஃபர்ஸ்ட் டைம் க்ளோஸ்அப்பில் பார்க்குறாரு. ஃபீல் த மூமெண்ட் ப்ளீஸ். இப்போ நீங்கள் ஸ்லோவாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டலில் இருக்கீங்க. அ, ம், நம்ம எப்போங்க ஹோட்டலுக்கு வந்தோம்? அதான் இறங்கினோடனே மயக்கம் போட்டியே. மயக்கம் போட்டேனா? நானா? ம் நீங்கள் தான் என்ன ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்களா? ஆமாம். ஏன் என்னாச்சு? இல்லை சும்மா தான் கேட்டேன். ம் ஏங்க என்ன? அ, நான் போய் குளிக்கணும். போய் குளி. சரி ஓகேங்க. நீங்கள் டக்குன்னு எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம்குள்ளே ஓடிடுறீங்க. இப்போ நீங்களும் குளிச்சுட்டு டவல் எடுக்க போறீங்க. ஐயோ டவல் வெளியே இருக்கா? டவல் எடுக்காமலே வந்திருக்கோம். அ, என்னங்க? என்ன? அ, டவல் மட்டும் கொஞ்சம் எடுத்து கொடுக்குறீங்களா? டவல் எடுக்காம உள்ளே போய் என்ன பண்ணிட்டு இருந்த? அ, அது கொஞ்சம் எடுத்து கொடுங்களேன் ப்ளீஸ். சரி இரு. சுகாவும் உங்கள் லக்கேஜ் ஓப்பன் பண்ணி டவல் எடுக்கிறாரு. டோர் ஓப்பன் பண்ணு. அ, டோர் ஓப்பன் பண்ணாமல் கொடுக்க முடியாதுங்களா? அது எனக்கு சூப்பர் பவர்லாம் இருக்கு வயன். பார்க்கணுமா என்ன? அ, அது ஓப்பன் பண்ணுடி. நீங்களும் அந்த டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. சுகா டக்குன்னு திரும்பிக்கிறான். இந்தா டவல் பொடி. நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாத. நீங்களும் டவலை வியோ பண்ணிட்டு வெளியே வரீங்க. டக்குன்னு சுகா அவனோட ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறான். ட்ரெஸ்ஸை கேட்டிருந்தா அதையும் சேர்த்து எடுத்து கொடுத்துருப்பான்ல. அதுக்கும் திட்டுவீங்கல்ல. அதுதான் அப்படியே வெளியே வந்துட்டேன். சரி ஓகே. அங்கே இருக்க எடுத்துட்டு போய் மாற்றிக்கோ. ஆ சரி ஓகே. நீங்களும் உங்கள் பேக் ஓப்பன் பண்ணி ட்ரெஸ் எடுத்துட்டு இருக்கீங்க. அம்மா என்னாச்சு? சுகா டக்குன்னு ஐஸ் ஓப்பன் பண்ணுறான். நீங்கள் கீழே ஃப்ளோரில் இருக்கீங்க. உன்னால் நிற்க கூட முடியாதா ஒழுங்கா? எந்திரி. சுகா உங்கள் ஹேண்டை பிடிச்சி உங்களை தூக்கி விடுறான். அப்போ தான் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க உங்கள் டவல் உங்கள் மேலே இல்லை. என்னங்க? நீங்கள் டக்குன்னு ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. ஐயோ டவல் எடுத்து கவர் பண்ணு, கண்ணை கவர் பண்ணாத. சரி சரி நீங்கள் திரும்பிக்கோங்க. ம் நீங்கள் டவல் கட்டிட்டு திரும்பி ரெஸ்ட் ரூம்குள்ளே ஓடிடுறீங்க. சுகாவோட சீக்ஸ் எல்லாம் அப்படியே ரெட்டாக மாறிடுச்சு. ஷூ சுகா மெயின்டைன் பண்ணு. வெக்கப்பட்டா வலிஞ்சதா ஆகிடும். மெயின்டைன் பண்ண வெக்கப்படாத. நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வெளியே வரீங்க. அப்படியே தெரியறாளே நமக்கு. சுகா உங்களை மேலேருந்து கீழே வரைக்கும் ஸ்கேன் பண்ணுறான். ஸ்டில் நம்ம கண்ணுக்கு அப்படியே தெரியறாளே. என்னாச்சுங்க இப்படி பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லை, சும்மா பார்த்தேன். நீ மேக்கப்லாம் போடுவியா என்ன? இல்லை அதெல்லாம் போட மாட்டேன். பிஸ்னஸ் மீட்டிங்க்கு என்னோட வரியா? இல்லைங்க, அங்கே வந்து நான் என்ன பண்ணட்டும்? நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க, நான் இங்கேவே இருக்கேன். சரி ஓகே, ஈவினிங்காக வந்து வெளியே கூட்டிகிட்டு போகிறேன். சரிங்க. நீங்களும் காலையில் நடந்ததெல்லாம் நினச்சி வெக்கப்பட்டுட்டே உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ சுகா அவன் மீட்டிங்கில் இருக்கான். டேய் சொல்லு ஜென். என்னடா குட் நியூஸ் எப்போ சொல்ல போகிற? குட் நியூஸா? பார்ட்னர்ஷிப் கிடைச்சா சொல்கிறேன். டேய் நான் அதை கேட்கல. கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சாமே, குட் நியூஸ் இல்லையா என்ன? அது நாங்கள் தான் வேண்டான்னு தள்ளி போட்டிருக்கோம். தெரியும்டா உன்னை பற்றி. அந்த பொண்ணு தூங்கவே விடுறதில்ல போல. அந்த பொண்ணோட முகமே அவ்வளோ டல்லாக இருந்துச்சு. அப்படியா? ம் அந்த பொண்ணை கொஞ்சமாவது தூங்க விடுறா.
பாவம்டா. சரி, சரி. டேய் மீட்டிங்க பார்க்காம என்கிட்ட பேசு. அதுக்கு தானடா வந்த. இப்போ உன்கிட்ட பேசுறக்கா வந்தேன். என்கிட்ட பேசு அப்புறமா மீட்டிங்க பார்க்கலாம். சரி சொல்லு. ஆ, உன் ஒய்ஃப் ரொம்ப அழகா இருக்காங்க. தேங்க் யூ. நீ ரொம்ப லக்கிடா. தேங்க் யூ. உன் ஒய்ஃப ரொம்ப லவ் பண்றியோ? இல்ல. ரொம்ப ரொம்பவா? லைட்டா. லைட்டான்ற? கண்ல அவ்ளோ லவ் தெரியுது. லவ்வா? தெரியுதா என்ன? ம். அவ பக்கத்துல இருக்கும்போது உன் ஃபேஸ் அப்படியே பிரைட்டா இருந்துச்சு. ச்சே! நம்ம பையன் இவ்ளோ லவ் பண்றானா? செம்ம ஹாப்பிடா மச்சான். உன்ன நெனச்சாலே எனக்கு அப்படியே ப்ரௌடா ஃபீல் ஆகுது. நீ கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு நெனச்சேன். ஆனா இவ்ளோ சந்தோஷமா இருக்க. நான் சீரியஸாவே செம்ம ஹாப்பிடா. தேங்க் யூ. எதுக்கு தேங்க் யூ? எனக்காக ஹாப்பியா இருக்கேன்னு சொன்னல, அதுக்கு. சிஸ்டர் கிட்ட கங்ராட்ஸ் சொன்னதா சொல்லிடு. ம். அந்த மீட்டிங்கும் முடியுது. இப்ப சுகாவும் ரூம்க்கு வராரு. நீங்க ரெடியாயி உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்ப எதுக்கு ரெடியாயி உட்காந்துட்டு இருக்க? வெளிய போலான்னு சொன்னீங்க. அ, ரொம்ப டயர்டா இருக்கு. நாளைக்கு போலாமா? சரி ஓகே. சுகாவும் அவனோட ஷூலாம் கழட்டி வச்சுட்டு அந்த பெட்ல வந்து படுத்துக்கிறான். நீங்க சுகாவோட கால் அமுத்துறீங்க. ஏய் எதுக்கு இதெல்லாம் பண்ற? இல்ல டயர்டா இருக்குன்னு சொன்னீங்கல்ல. அதெல்லாம் பரவாயில்ல. சரி போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துருங்க. உங்களுக்கு அப்பவே கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷா ஃபீல் ஆகும். சரி ஓகே. இப்ப சுகாவும் போய் குளிச்சிட்டு இருக்கான். ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் வயன் வயன் என்னங்க? அ, அந்த டவல் மட்டும் கொஞ்சம் எடுத்து குடுக்குறியா? அ, ஒரு நிமிஷம். இந்தாங்க. சுகாவும் டோர் ஓப்பன் பண்ணி அந்த டவலோட உங்களையும் சேர்த்து இழுக்கிறான். அ, என்ன பண்றீங்க? ஐம் சாரிடி. ம். எதுக்கு? இல்ல, நான் உன்னை எவ்வளோ லவ் பண்றேன்னே வழியில இருக்கவங்க சொல்லி தான் எனக்கே தெரியுது. சாரி. இவ்வளோ நாள் நான் என் லவ்வ ஃபீல் பண்ணாம இருந்ததுக்கும், உன்னை கஷ்டப்படுத்தினதுக்கும். சாரி. அது பரவாயில்லங்க. நான் வெளியே இருக்கேன். வெளியே இருக்கியா? இதுக்கப்புறம் வெளியே என்னடி வேலை? என்ன பண்றீங்க சுகா? ஐ லவ் யூ. சுகா, ஐ லவ் யூ வயன். ஐ லவ் யூ டூ. என்ன ரொம்ப லவ் பண்றியா என்ன? கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் நான் உங்களை லவ் பண்ணல. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களை தவிர வேற யாரையும் நினச்சி பார்க்க முடியல. யாரையும்னா என் அப்பா அம்மாவை கூட. அவ்வளோ லவ் பண்ணுறியாடி? அதுக்கும் மேலே. ஐ லவ் யூ. 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 ஐ லவ் யூ டூ. ஐ லவ் யூ டூ. ஐ லவ் யூ டூ. இப்போ சுகா உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணுறான். சுகா என்ன பண்ணுறீங்க? சுகாவோட கிஸ் அப்படியே உங்கள் நெக்கில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போகுது. ஓகே. அதுக்கப்புறம் நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே. டாட்டா. பை பாய்.